குறைந்த மதிப்பெண் பெறும் மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என அறிவிப்பது தொடர்பாக பெற்றோரிடம் ஒப்புதல் கடிதம் பெறும் நடைமுறையை சிபிஎஸ்இ பள்ளிகள் நியாயப்படுத்துகின்றன. அதற்கு கல்வியாளர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்பதை தற்போது பார்க்கலாம். சிபிஎஸ்இல 33 மதிப்பெண்கள் பாஸ் மார்க், ஸ்டேட் போர்டில் 35 மார்க்ஸ் இருக்கு. இந்த 33 மதிப்பெண்கள்ல பல்வேறு அந்த வருஷம் ஃபுல்லாவே நடத்தி உள்ள மார்க் எல்லாம் ஆட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஃபெயிலியர்ஸ் வரது ரொம்ப மினிமல்ங்க, ஃபெயிலியரே வராது. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி மாணவர்கள் மிகவும் பின்தங்கி இருந்தா அவங்களுக்கான ஒரு கைடன்ஸ்க்காக தான் பேரண்ட்ஸை கன்வே பண்றோம். அதனால பேரண்ட்ஸ் யாருமே இதை பத்தி சிபிஎஸ்இ பெற்றோர்கள் பயப்பட தேவையில்லை என்பது என்னோட தாழ்மையான கருத்து. 30 பிள்ளை 20 பிள்ளை பாஸ் பண்ணிட்டான், 10 பிள்ளை அதுக்கு நான் என்ன செய்யறேன்? அப்ப 10 பிள்ளை ஃபீஸை திருப்பி கொடுத்துரு. 10 பிள்ளை தான் உன்னால சொல்லிக் கொடுக்க முடியல, அப்ப கொடுத்துரு. 20 பிள்ளைக்கு தான் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது. அப்படிதான் ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த குழந்தைக்கும் காக்னிட்டிவ் ஸ்கில் சொல்லப்படுற அந்த புரிதல் திறன் என்பது எந்த குழந்தைக்கும் குறைவா இருக்குன்னு சொல்லவே முடியாது. என்ன வாய்ப்பை உருவாக்கி தர்றீங்களோ அந்த வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி தான் அந்த குழந்தை படிக்க போகுது. அதனால எந்த அளவுகோல் வைத்து பார்த்தாலும் இது நியாயமற்ற அணுகுமுறை. பெற்றோர்களை நிர்பந்திக்க கூடாது, குழந்தைகளை டீடைன் பண்ணக்கூடாது.